காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தேசவிரோதி என்று குறிப்பிட்ட எச். ராஜாவின் உருவப்படத்தை எரித்து திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதும் ஏனைய இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை தேசவிரோதி என்று குறிப்பிட்டு இழிவாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்புக்குழு தலைவர் எச். ராஜாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வபெருந்தகை அவர்களின் உத்தரவின் பேரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டனார்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எதிரில் திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் எச். ராஜாவின் உருவப்படத்தை எரித்து எச். ராஜாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் வண்ணமாகவும் கேரளப்படுத்தும் வண்ணமாகவும் எச். ராஜா அவர்கள் வரலாற்றில் நிறைய சூழல் இருக்கு. அது உனக்கும் வரும். உனக்கு 11 லட்சம் கொடுக்க துப்பும் திராணி இருந்துச்சுன்னா நீ ஏன் பிச்சை எடுத்துட்டு போய் பிஜேபியோட செஞ்சுட்டு போய் அங்கே நிற்கிறீங்க? தனியாக உங்களோட ராகுல் காந்தியை ஏராளம் பேசும் எந்த நபருக்கும் இந்த இந்திய திருநாட்டிலே இடமில்லை. அப்பேற்பட்ட ஒரு காலம் வரும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன உரைக்கு வருகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த எச். ராஜா எந்த ஊர், அவங்க அப்பா யார் அம்மா யாருங்கிறத அவரே அதை தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் நேரம் என்னன்னு கேட்டால், பூலோக சொர்க்கம்னு சொல்கிற இந்த ஸ்ரீரங்கத்தில் போய் காந்தியை பற்றி பேசின வாயால், காமராஜரை பற்றி பேசின வாயால், நேருவை பற்றி பேசின வாயால் இந்த எச்சக்கலையெல்லாம் பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. யாரை பற்றி யார் பேசுவது என்கின்ற விவசாய இல்லாத ஒன்று. தேச துரோகி என்று சொல்வதற்கு பிஜேபியில் இருக்க எவனுக்கு யோகியது இருக்குது? இந்த நாடு 200 ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்த காங்கிரஸ் கட்சி, அதிலும் குறிப்பாக காந்தியை விட காமராஜரை விட அதிக ஆண்டுகள் சிறையிலே அடிமை இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திலே போராடி சிறைக்கு போனவர் நேருபிரான். 12 ஆண்டு காலங்கள் சிறை இருந்தவர். அவருடைய 5வது தலைமுறை ராகுல். அவரை தேச துரோகி என்று சொல்லுகிற இந்த ராசாவை கேட்க மாட்டேன். அந்த வயசு இல்லை. உங்கள் அப்பனோ உங்கள் பாட்டனோ முப்பாட்டனோ எவனாவது ஒருத்தன் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக 1 மணி நேரம் ஜெயிலுக்கு போயிருந்தா இதை பற்றி பேசலாம். சிவப்பு வழக்கு பகுதியில் இருக்கிற மற்றவங்களை பார்த்து நான் கண்ணகின்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்கும் தேசபக்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போதாத காலம் இவர்கள்ட்ட இந்த நாடு இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை மீட்பதற்குத்தான் ராகுல் காந்தி போராடுறார். அவர் அமெரிக்காவில் சொன்னது எவ்வளவு அனுபவ ரீதியான, அதாவது கண்டேன் சீதை என்று சொல்வதை போல இங்கே சமத்துவம் நிலவுகிறது. அந்த சமத்துவ உணர்வோடு இங்கு வந்திருக்கிற இந்திய நாட்டினுடைய மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்து இதை அங்கே பலப்படுத்த வேண்டும். அந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. அடிமை இந்தியாவில் தான் இந்தியாவுடைய தாங்கள் தொடர்ந்து ஆள வேண்டுமானால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் ஸ்பிளிட் அண்ட் ரூல் என்று மதவாதத்தை உருவாக்கினார்கள். அதை எதிர்த்து தான் காங்கிரஸ்காரன் போராடினா. இன்னும் உங்களுக்கு நீங்கள் செய்தியாளர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன், 1920 சுதேசமித்திரன் பத்திரிகையில் தலையங்கத்தை பாரதி எழுதுகிறார். அந்த தலையங்கமே அதுக்கு பேரே இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை. அதில் அவர் குறிப்பிடுவார், நீ இந்துவோ இஸ்லாமியனோ இந்த மண்ணில் பிறந்தவன், நீ இந்துவோ இஸ்லாமியனோ இந்த மண்ணில் விளைகிற பொருளை உண்டவன், நீ இந்துவோ இஸ்லாமியனோ இந்த மண்ணிலிருந்து வருகின்ற நீரை குடித்தவன், நீ இந்துவோ இஸ்லாமியனோ உன்னுடைய உதிரத்தை பார்த்தாலும் 2 ஒன்றுதான், நீ இந்துவோ இஸ்லாமியனோ இந்த மண்ணில் தான் உங்களை புதைக்கப் போகிறார்கள், உங்களிடத்தில் பேதம் இல்லை என்று. அப்படியெல்லாம் போராடி வந்தது சுதந்திர இந்தியாவில் அந்த வெள்ளைக்காரன் கையில் எடுத்த அந்த ஸ்பிளிட் அண்ட் ரூல், பிளவுபடுத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டத்தைச் சேர்ந்த இந்த மாதிரி சில சாதாரண மனிதர்கள் இன்றைக்கு காங்கிரஸை பற்றி சொல்லுகிறார்கள். அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல, அதை இன்னொன்று சொல்றார். அவர் இன்றைக்கு காலையிலோட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், போராட்டம் வந்து நாட்டில் ஆட்சி அதிகாரம் போனாலும் போகலான்னு.
பக்கத்தில் நடந்திருக்க. இலங்கையில் என்ன நடந்துச்சு, இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு, பங்களாதேஷில் அங்கிருந்து வந்த அங்கே அடித்து விரட்டவன நீ தானே 10 நாள் வச்சு விருந்தே வச்சிருந்த. ராஜபக்சே தமிழ்நாட்டு மக்களை கொன்று குவித்தவன் எதிர்கட்சியாக வருகிற போது ரத்தன கம்பளம் போட்டு அவனை வரவேற்பு தந்து விருந்து வைத்த நீங்கள் தானே. உங்களுடைய நண்பர்கள் யார் என்று எங்களுக்கு தெரிகிறது. அதாவது இலங்கையில் மக்கள் விரோதியாக இருந்த ராஜபக்சேயை, அதே போல பங்களாதேஷில் மக்கள் எதிர்த்து வெளியேறிய அந்த அம்மணியை இங்கே அழைத்து அவர்களுக்கு விருந்து உபசிக்கிற ஒரு மனிதன் இந்த நாட்டுடைய பிரதமர் என்றால் உங்களுக்கும் அவர்கள் வழியிலேயே அடுத்து உங்களுக்கும் அந்த கதிதான் வரப்போகிறது என்பதை நாகரிகமாக சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதிலிருந்து அவர்கள் விழித்து கொண்டால், அவருடைய பேச்சை நடவடிக்கையை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது. அப்படி இல்லை என்றால் இலங்கையை போல பங்களாதேஷை போல இங்கேயும் மக்கள் புரட்சி வரும், நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொன்ன ராகுல் காந்தியுடைய அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மூளை இல்லையா, அல்லது தான் என்கின்ற அகந்தை, ஆணவம், இருமாப்பு, ஈனத்தனமான புத்தியா எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அவர்கள் மாறிக்கொள்வது அவர்களுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நல்லது. அவர் மாறாவிட்டால் இந்தியாவில் ஒரு புரட்சி வருவதற்கும் அந்த புரட்சியின் வாயிலாக இந்த எதேச்சாதிகார சர்வாதிகார சக்தி தூக்கி எறிவதற்கும் நீண்ட நாள் ஆகாது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை காட்டுவதற்கு தான் அந்த ஆர்ப்பாட்டம். என்ன சொல்றாரு இவர்? யாரா? சரி, இவர் சொல்றாரு தலைவர் சொல்லி நரேந்திரன் எவ்வளவு நாள் பிஜேபியில் இருக்காரு? பிஜேபி ஆரம்பிக்கிற போது அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அத்வானி தான், பக்கத்தில் உட்கார்ந்தவர் வாஜ்பாய் தான், முரளி மனோகர் ஜோஷி தான் பக்கத்தில், 3 பேர் தான் வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்ப நரேந்திரன் இருந்த இடம் என்ன? இந்த கட்சியில உறுப்பினர் கிடையாது, எங்க ஓடும் பிள்ளை எடுபடி. அந்த ஆள் இன்றைக்கு அத்வானி வருகிற போது அத்வானி வணக்கங்கிறார், திரும்பி பார்க்காம போற இந்த யோகிதை தன்னுடைய முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி பேசட்டும். அவர் எந்த என்பதில்லை, அந்த கட்சியில் இருக்கிற போது அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். கட்சி தவறாக போகிற போது அந்த தவறை அவர் சரி செய்ய முடியாது என்ற நேரத்தில் அவர் மனம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சியில் இருக்கிறார். அது மனுஷன் செய்கிறவன், சோறு திங்கிறவன், உப்பு போட்டு சோறு திங்கிறவன் செய்கிற வேலையை எங்களுடைய செல்வ பெருந்தகை செய்திருக்கிறார். இது எதற்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் சொன்ன நபருக்கு. ஆகவே அவர் உளறுகிறார்.